திருச்சியில் திமுக மாநில மாநாடு தொடங்கி இருக்கிறது. விரிவான விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன். தற்போது இந்த மாநாட்டுடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு, எப்படி திட்டமிடப்பட்டிருக்கு, முதலமைச்சர் எப்ப பேச போறாரு, இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? திமுகவினுடைய 12வது மாநில மாநாடு தற்போது தொடங்கி இருக்கிறது. கலை நிகழ்ச்சிகளோடு சரியாக முதலமைச்சர் அவர்கள் 5 மணிக்கு இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். திமுகவினுடைய இந்த மாநில மாநாடு மிகவும் இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெறுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலதான் திமுகவினுடைய மாநில மாநாடானது நடைபெற்றது. அதில் தான் அந்த மகளிருக்கான உதவித்தொகை போன்றவையெல்லாம் அறிவிக்கப்பட்டது. அதனால இந்த ஆண்டு தற்போது நடைபெறக்கூடிய இந்த மாநில மாநாட்டிலும் முக்கிய அறிவிப்புகள் இருக்கும். சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய முக்கிய அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க பார்க்கலாம், தொண்டர்கள் ஏராளமாக வர தொடங்கி இருக்கிறார்கள். 5 லட்சம் பேர் வரை அமர்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றன. 10 லட்சம் பேர் வரை வருவதற்கான வசதிகள் இங்கே இருக்கிறது. குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு பேருந்து வசதி, உணவு, குடிநீர், மருத்துவம் போன்ற அனைத்து வசதிகளையும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. கொடியேற்றத்துடன் சரியாக 4:30 மணிக்கு 110 அடி உயரமுள்ள இந்த கொடியேற்றத்தை முதல்வரும் திமுகவினுடைய தலைவரும் கொடியேற்றி தொடங்கி வைக்கிறார். 5 மணிக்கு ரேம்ப் வாக் மூலமாக மேடையை அடையும் முதல்வர் 5 மணிக்கு மேடையில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. பொருளாளர், முதன்மை செயலாளர் உள்ளிட்ட 8 பேர் பேசிய பிறகு முதலமைச்சருடைய முக்கியமான உரை இடம்பெற இருப்பதாக தெரிகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.